ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலேயத்தின் பணிவான வணக்கம். இந்த அத்தியாயத்தில் ஹேமாட் பந்திற்கு பாபாவின் அனுமதி கிடைத்து பாபாவின் சரித்திரத்தையும் லீலைகளையும் தொகுக்க துவங்குகிறார். புத்தகத்தை எழுத தனது முழுமையான அனுமதியை ஹேமாட் பந்திற்கு அளிக்கும் பாபா, உன் கடமையை செய், மனதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதே, என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை, என் லீலைகளை பற்றி எழுதுவது அறியாமையினால் உண்டாகும் பாவங்களை துடைத்தெறியும். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவற்றை கேட்டால் சாதாரண உலக வாழ்வில் உனக்குள்ள ஈடுபாடுகள் மறைந்துவிடும் என்கிறார். அதை கேட்டதும் ஹேமாட் பந்தின் மனதில் இருந்த சந்தேகங்கள் காணாமல் போகின்றன. சாயியின் பாதங்களை நமஸ்கரித்து அவரது சரித்திரத்தை எழுதத் துவங்குகிறார். ஷாமா எனப்படும் மாதவராவிடம் பாபா சொல்கிறார், என் பெயரை அன்புடன் எவர் நினைவில் கொள்கிறாரோ அவரது ஆசைகளை நிறைவேற்றி பக்தியை அதிகரிப்பேன். என் வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்த அன்புடனும் போற்றுதலுடனும் எவர் பாடுகிறாரோ அவரை சூழ்ந்து நின்று முழுமையாக பாதுகாப்பேன். மனதாலும் ஆன்மாவினாலும் என்னுடன் ஒன்றாக கலந்துவிடும் பக்தர்கள் என் வாழ்க்கை சம்பவங்களை கேட்டறிந்து மகிழ்வார்கள். என்னை வாழ்த்தி பாடுபவர் எவருக்கும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் எப்போதும் வழங்குவேன். இது சத்தியம். எப்பேற்பட்ட வாக்குறுதி பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இத்தகைய ஆசீர்வாதம் கிட்டும். நடைமுறை வாழ்வுக்கேற்றதாகவும் நன்னெறியை போதிப்பதற்காகவும் பல்வேறு கதைகளை பாபா கூறினார். அதைப் போலவே தாங்கள் அனுபவித்தவற்றையும் தங்களது பக்திக்கான காரணங்களையும் ஒவ்வொரு பக்தர்களும் வெளிப்படுத்தினார்கள். ஒரு நூலை எழுதுவதென்பது சாதாரண விஷயமல்ல என்றாலும் பாபாவின் கட்டளையை ஹேமாட் பந்த் மரியாதையுடன் ஏற்றுக்கொண்ட பிறகு பாபாவை போன்ற கருணை உள்ள தெய்வம் உடன் இருக்கையில் அவர் தன்னை குறைவாக மதிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? பாபா தனது பக்தர்கள் சிலரை கோவில்களை கட்ட வைத்தார், சிலரை பஜனை பாடல்களை பாடுவதில் ஈடுபடுத்தினார், சிலரை புனித பிரயாணங்களை மேற்கொள்ளச் செய்தார். என்னை எழுதத் தூண்டினார். நான் பேனாவை கையில் எடுத்ததும் என் சுய அடையாளத்தை நான் இழக்கும்படி செய்தார் பாபா. தனது கதையை தானே எழுத ஆரம்பித்தார். இச்சரிதத்தை எழுதிய முழு பெருமையும் அவருக்குத்தான். ஒரு ஞானியை தவிர வேறு எவரால் இப்படி எழுத முடியும்? கற்பனைக்கு அப்பாற்பட்ட பாபாவின் நெறிமுறைகளை புரிந்து கொள்வது வானவெளியையே அணைத்துக் கொள்ள முயற்சிப்பதை போன்றது. அவரது சிறப்பு ஆராய்ந்தறிய இயலாதது. அதை விவரிக்கும் அளவுக்கு எனக்கு அறிவு போதாது. பக்தர்களின் நலனுக்காக சாயியே அதனை எழுதுகிறார். அவர்தான் அதை எழுத வைத்தார் என்கிறார் ஹேமாட் பந்த். தொடர்ந்து தன் வாழ்விலிருந்தே ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார். 1916ஆம் ஆண்டு ஹேமாட் பந்தின் அரசு பணி முடிவடைந்து ஓய்வூதிய தொகை நிர்ணயிக்கப்பட்டு அவர் ஷீரடிக்கு செல்லும் வாய்ப்பும் அமைந்தது. அன்று குரு பூர்ணிமா தினம் பாபாவிடம் அண்ணா சின்சினிகர் இவருக்காக சிபாரிசு செய்தார். இவரது குடும்பம் பெருகி வருகிறது. நீங்கள் கருணை கொண்டு இவருக்கு இன்னொரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். இந்த ஓய்வூதிய பணம் குடும்பத்திற்கு எப்படி போதும்? இவர் கவலைகளை போக்குங்கள், ஏதாவது செய்யுங்கள் என்றதற்கு பாபா, இவருக்கு வேறு வேலை கிடைக்கும். இப்போதைக்கு எனக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி ஏற்பட்டு குடும்ப வாழ்வு எப்போதும் செழிப்பாகவே இருக்கும். இறக்கும் வரை இவருக்கு எந்த தேவையும் இருக்காது. கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றார் மிகுந்த அன்புடன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்ததைப் போல பாபா ஹேமாட் பந்துக்கு அறிவூட்டினார். நான் எங்கும் நிறைந்தவன். இவ்வுலகம் அசையும் அசையா பொருட்களாலும் பெயர்களாலும் வடிவங்களாலும் ஆனது. என்னால் பன்மடங்கு பெருக்கப்பட்ட இயற்கையை கொண்டது. இதனை உருவாக்கியது நான் தான். ஓம் என்ற மந்திரம் என்னையே குறிக்கிறது. அதன் ஒரே பொருள் நான் தான். நான் மனமோ புத்தியோ புலன்களோ அல்ல, மூலப்பொருளோ மொத்த வடிவமோ கூட அல்ல. இரண்யகற்பனாகிய நுட்பமான பகவான் பிரம்மதேவனும் அல்ல,
துவக்கம் என்பதே இல்லாத புராதன உலகின் சாட்சிதான் நான். இம்முறையில் நான் புலன்களை கடந்தவன். புலன்களால் உணரும் பொருட்களில் எனக்கு ஆர்வமும் இல்லை. ஒரு சீடன் தனது குருவை இடைவிடாது வணங்கினால் அவரைப் போலவே அவனும் ஆகிவிடுகிறான். அவரைப் போல் என்பது மனதில் அதிகரிக்கும் போது குருவால் கூட அதை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. சீடன் இல்லாமல் குரு இருப்பது சாத்தியமில்லை. அவரிடமிருந்து சீடனும் வேறுபட்டவனல்ல. குருவுக்கும் சீடனுக்குமான உறவை பற்றி கூறுகையில பாபா குறித்த ஒரு நிகழ்ச்சி ஹேமாட் பந்தின் நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை ரோஹில்லா என்பவன் ஷீரடிக்கு வந்து அங்கு நீண்ட காலம் வசிக்கத் துவங்கினான். பாபாவின் நற்குணத்தால் கவரப்பட்டு அவரை நேசிக்க ஆரம்பித்தான். காளையைப் போன்று வாட்டசாட்டமாக இருந்தவன் கால்வரை நீண்ட கஃப்னியை அணிந்து மசூதியில் தங்கினான். இரவு பகல் பாராமல் மசூதி அல்லது சாவடி எங்கிருந்தாலும் உரத்த குரலில் திருக்குரானிலிருந்து பாடல்களை மிகுந்த ஆர்வத்தோடு ஓதுவான். ஆனால் கிராமவாசிகளோ அவனது நடத்தையினால் சோர்ந்து போனார்கள். நள்ளிரவிலும் அவன் உளறிக்கொண்டே இருந்ததால் மக்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எனவே பாபாவிடம் புகார் செய்தார்கள். ஆனால் பாபாவோ ரோஹில்லாவிடம் பேசுவதற்கு பதில் அவர்களுக்குத்தான் அறிவுரை கூறினார். ரோஹில்லாவை தொந்தரவு செய்யாதீர்கள். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் மனைவி ஒரு கன்னிப்பெண். அவளால் அவனுடன் இருக்க முடியவில்லை. அவனிடமிருந்து தப்பித்து என்னிடம் வருவதற்கு அவள் ஆர்வமாக இருக்கிறாள். அவன் கத்துவதை நிறுத்தினால் அந்த பொல்லாத பெண் என்னிடம் வருவதற்கு அந்த வாய்ப்பை பற்றிக் கொண்டு விடுவாள். அவன் கத்தினால் அவள் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து விடுவாள். அது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியை தருகிறது. எனவே அவனை எதிர்க்காதீர்கள். தன் மனம் திருப்தி அடையும் வரை அவன் கத்தட்டும். அவனில்லாமல் என்னால் இரவில் இருக்க முடியாது. அவனால் எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான். பாபாவின் ஆதரவின் காரணமாக திருக்குரானின் பாடல்களை மேலும் தொண்டை வரலும் வரை உறக்கத் தாறுமாறாக பாட ஆரம்பித்தான் ரோஹில்லா. பாபா எவ்வளவு மன்னிக்கும் குணத்தை கொண்டவராக இருக்கிறார் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மண்டையை பிளக்கும் தலைவலி வருவதற்கு பதில் ரோஹில்லாவின் கூக்குரல் பாபாவுக்கு பெருமகிழ்ச்சியை அளித்திருந்தது. கடவுளின் பெயரை வெறுக்கும் எவருடனும் சேர்வதை பாபா விரும்பவில்லை. எப்போதும் கடவுளின் நாமத்தை விடாமல் உச்சரிப்பவரை ஏன் துரத்த வேண்டும்? என் பக்தர்கள் எந்த இடத்தில் பாடினாலும் அங்கு நான் கண்ணை கூட சிமிட்டாமல் இருப்பேன் என்ற இறைவனின் கூற்றை நிரூபிப்பதற்குத்தான் பாபா இப்படி நடந்து கொண்டார். அந்த ரோஹில்லா பிச்சை எடுத்து கிடைப்பதைக் கொண்டு உயிர் வாழ்ந்தான் அல்லது பசியுடனேயே இருந்தான். அப்படி இருக்க அவனுக்கு எப்படி ஒரு மனைவி இருந்திருக்க முடியும்? அவள் பாபாவிடம் போக எவ்வாறு நினைத்திருக்க இயலும்? பரம ஏழையான ரோஹில்லாவுக்கு திருமணமோ மனைவியோ எப்படி சாத்தியமாகும்? பாபாவும் சிறுவயதிலிருந்தே பிரம்மச்சாரிதான். அப்படியென்றால் இந்த கதை முழுவதுமே ஓர் உருவகக் கதைதான். ரோஹில்லாவின் மனைவி என்று அவர் குறிப்பிட்டது மாயை என்பதைத்தான். திருக்குரான் ஓதுவது பாபாவுக்கு திருப்தி தரும் விஷயம். இரவும் பகலும் அவற்றை அவர் கேட்பார். இறைவனின் பெயரை உச்சரிப்பது ரோஹில்லாவுக்கு பிடித்திருந்ததாலேயே ரோஹில்லாவின் அருகாமையை தான் விரும்பியதாக இதன் மூலம் அனுபவ ரீதியாக எல்லோருக்கும் உணர்த்தினார் பாபா. காண்பவரும் காணப்படும் பொருளும் அவருக்கு கடவுள்தான். இப்படிப்பட்ட நபர் அவர் பிராமணரோ இஸ்லாமியரோ ஒன்றாகவே கருதப்பட்டார். ஒருமுறை மத்தியான ஆரத்திக்குப் பிறகு மக்கள் வீடு திரும்ப முனைந்தபோது, நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செய்கையின் நுணுக்கமான விவரங்களும் எனக்கு தெரிந்துவிடும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இப்படிச் செய்வதன் மூலம் நான் எல்லோரது மனங்களிலும் உறைகிறேன். எல்லோரது இதயங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நானே இறைவன். புலன்களின் செயல்களை நான் மேம்படுத்துகிறேன். படைப்பவனும் காப்பவனும் அழிப்பவனும் நானே. என் மீது கவனத்தை வைப்பவனுக்கு எதுவுமே சிரமமானதல்ல. ஆனால் என்னை மறந்துவிடும் கணத்தில் மாயை அவனை தாக்கி உபத்திரவத்தை ஏற்படுத்தும் என்று பாபா அவர்களிடம் கூறினார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இப்படித்தான் அர்ஜுனனிடம் பகவத்கீதையில் உபதேசித்தார். ஞானிகளுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. அசையும் அசையா பொருட்கள் நிறைந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக எந்த வேறுபாடுமின்றி அவர்கள் வடிவெடுக்கிறார்கள்.
குருவின் பாதங்களில் சரணடைய ஒருவர் விரும்பினால் அவர் குருவை போற்றி பாட வேண்டும் அல்லது குருவின் கதையை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் நிறைந்து கிடக்கின்றன. அனைத்துமே கடவுளை வெளிப்படுத்துபவைதான். ஆனால் பிரபஞ்சத்தையும் தாண்டியவர் கடவுள். அனைத்தையும் தாண்டியது உச்ச நிலையிலுள்ள மெய்ப்பொருள். கடவுள் உலக வாழ்வில் உள்ள விஷயங்களிலிருந்து வேறுபட்டவரல்ல. மிக உயர்ந்தவரான பகவான் ஸ்ரீலருஷ்ணரே. குரு சாந்திபனியின் பாதங்களில் நமஸ்கரித்து சத்குருவை நினைவில் கொள்வதுதான் நாராயணனாகிய என்னை சந்தோஷப்படுத்தும் நிச்சயமான வழி. என்னை போற்றி பாடுவதை விட சத்குருவின் பெருமையை பாடுவதுதான் எனக்கு பிடித்தமானது என்றார். ஆகவே மோட்சத்தை அடைவதற்கு சத்குருவின் கதையை கேட்பதுதான் உத்தமம். அன்பு நிறைந்த பக்தர் ஒரு பார்வையாளராகத்தான் இருக்க வேண்டும். இந்த தெய்வீகமான சக்தி எவ்வளவு உயர்வானது! சாய் சமர்த்தரின் கதையை கூறும் ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் புனிதமானது. அதை பாராயணம் செய்பவரது பேச்சு தூய்மையாக்கப்படும். அதை கேட்பவரது இருதயம் தூய்மையடையும். அன்புடன் கதையை கேட்பது உலகத் துன்பங்களை சிதறடித்துவிடும். மிகுந்த கருணையுள்ள சாயி மனம் குளிர்ந்து தூய்மையான ஞானத்தை அருளுவார். இந்த அத்தியாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்புத்தகத்தை எழுதுவதற்கான நோக்கத்தை பற்றி கூறுவதாக வெளிப்பார்வைக்கு தெரிந்தாலும் கூட இது அதைவிட மேன்மையான ஒரு விஷயத்தை உள்ளடக்கியுள்ளது. இந்த அத்தியாயத்திலுள்ள 185 வரிகளில் 49 வரிகள் பாபாவின் ஆசீர்வாதமாக அவரிடமிருந்தே பிறந்தவை என்பது எத்தனை உயர்ந்த பாக்கியம்! தனது பக்தியை, கதையை கேட்பதிலுள்ள சிறப்பை, ஆன்மீக நடத்தையை, இறைவனை வழிபடுவதைப் பற்றியெல்லாம் பாபா தெளிவாக இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.